felicitate Dr. P. Manna Jawahar, Vice Chancellor, Anna University, to honor and felicitate Kalai Mamani N. Srinivasan. I request the Chief Guest to please felicitate Kalai Mamani N. Srinivasan. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கதாநாயகன் வந்து ஸ்ரீனிவாசன், கலை மாமணி ஸ்ரீனிவாசன். அவருடைய படைப்புகள் எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எல்லாருமே பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இது மாதிரி படத்தில் பார்க்கறதுக்காட்டும் நேரடியாக இங்கேயும் இருக்கு. அந்த ஃப்ரெண்டில் என்ட்ரு பண்ணும்போது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னை பொறுத்தளவுக்கு கலைமாமணி சீனிவாசனை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டது இந்த 1.5 வருஷம் தான். அதாவது 2000 ஜாயின் பண்ணார் இங்க நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில். இப்போ ஏற்கனவே 10 வருடங்கள் ஆகுது. 10 வருடங்கள்ல எனக்கு அவர் பார்த்துருக்கேன். அதாவது பழகினத்தை நான் சொல்றேன். பார்த்தது வந்து நான் 2000 பார்த்துருக்கேன். ஆனா அவரை பற்றி நேரடியாக பழகக்கூடிய வாய்ப்பு, அவரை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு இந்த 1.5 வருஷமா இருந்துச்சு. அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தினது நம்ம வளாக அதிகாரி டாக்டர் தேவதாஸ் மனோகரன். அதாவது நம்ம அண்ணா நூற்றாண்டு விழாவுக்காக ஃபார்மர் வைஸ் சான்சலர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பாராட்டு விழா நடத்தும் போது அவங்களுடைய போட்டோவை நம்ம இங்கே வைஸ் சான்சலர் ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை பற்றி பண்ணும்போது அப்போ அவர் டாக்டர் தேவதாஸ் மனோகரன் சீனிவாசனை சொன்னார். சீனிவாசன் வந்தார். வந்தோடனே சீனிவாசன்கிட்ட நிறைய திறமைகள், அதாவது அவரோட பேசி பார்க்கும்போது போட்டோன்னா இப்போ அங்கே வச்சிருக்க போட்டோ வந்து ஒரு 150 வருஷம்னாலும் அது அழியாது. அந்த மாதிரி ஒரு போட்டோ. எந்த மெட்டீரியல் எங்கே இது பண்ணுறது, எப்படி பண்ணுறது சார், இது வந்து நீங்கள் போடுறீங்க, இட் இஸ் பெர்மனண்ட் இதாக இருக்கணும், அதனால் டெல்லிக்கு அனுப்பணும். டெல்லியில் நம்ம இந்தியாவிலே பாம்பேயில் ஒன்று, டெல்லியில் ஒன்று, இந்த 2 இடத்துல இந்த மாதிரி பேப்பரில் பிரிண்ட் போடுறாங்க. அதுலேயும் டெல்லியில் பண்ணாதே நம்ம 10 days நம்மளுக்கு கிடைக்கும், பாம்பேயில் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்காது அப்படின்னு இங்கேருந்து டெல்லிக்கு அனுப்பிச்சா அந்த அவங்க 7 பேருடைய ஃபோட்டோவும் அது இது பண்ணி அதுக்கும் வந்து ஃபோட்டோ காமிக்கிறதுக்கு முன்னாடி சார் இந்த பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லா இருக்குமா, அதான் மைன்யூட்டு, ரொம்ப மைன்யூட்டாக ஒவ்வொன்றும் பார்க்குறது. அதாவது அந்த காலத்தில் ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதாவது நான் படித்தது வந்து இன்ஜினியரிங் படித்தது 1975 முடித்தேன். 75னா இன்னைக்கு ஏறக்குறைய 35 வருஷம் ஆகுது. அந்த முடித்த பிறகு 75 முடித்த பிறகு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, இப்போ அவர் வந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் ஜெனரல் சீஃப் இன்ஜினியராக இருக்காரு. அவர் பொண்ணு பார்க்க போயிருந்தார். 76 1976 அவர் கல்யாணம். பொண்ணு பார்க்கும்போது போய் ஏறக்குறைய 1.5-2 மணி நேரம் அங்கே இருந்திருக்காங்க. அவர் ஃபுல்லாக பார்த்துருக்காரு, பொண்ணை பார்த்துருக்காரு. இங்கே வந்த பிறகு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, பொண்ணு எப்படி இருக்கு, நல்லா அழகாக இருக்கு. சரி, என்ன சாரி கட்டியிருந்தாங்க தெரியாது, வேற நகை போட்டிருந்தாங்களா தெரியாது அப்படின்ட்டு. லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் வீட்டுக்கு போனப்ப என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபு, நானும் என் ஃப்ரெண்டோட கூட போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து என்னன்னா மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லை, உட்காந்து பார்த்து அங்கே உட்காந்தாங்க, முன்னாடி உட்கார வச்சாங்க. அவங்க பார்த்தது மாதிரியே தெரியல. சரி அப்படின்ட்டு சொல்லும்போது இல்லை அவர் வந்து இந்த ஷர்ட் போட்டிருந்தாரு, இந்த கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு, இந்த பேண்ட் போட்டிருந்தாரு
கையில் இந்த மாதிரி இந்த வாட்ச் கட்டியிருந்தாரு அப்படின்ட்டு ரொம்ப இதாக, அதாவது என்னன்னா எல்லா டீட்டெயிலும் சொன்னாங்க. அதுலேருந்து பிறகு லேட்டாக தெரிஞ்சிச்சு பெண்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கிராஸ்பிங் பவர் கொஞ்சம் ரொம்ப அதிகம்ங்கிறது, பர்டிகுலர்லி நகை புடவை இந்த மாதிரி இல்லை. அன்னைக்கு வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் மாப்பிள்ளை என்ன ட்ரெஸ் அவங்க போட்டது பார்த்தது ஒரு அப்படி இப்படி பார்த்தது மாதிரி அப்படி பார்த்தாங்க, திருப்பி இப்படி புரிஞ்சாங்க. ஒரு 3-4 தடவையும் பார்த்துருப்பாங்க. நான் வந்து சரி என்ன மாப்பிள்ளையை பார்க்காமலே இருக்காங்களே அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க அந்த கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 20 செகண்ட் பார்த்தது வந்து முழுமையா அப்படி பிக்சர் எடுத்தது மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. என் ஃப்ரெண்டு வந்து அங்க 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல இருந்தது. அவரால் அந்த என்ன ஷர்ட்டு என்ன பிளவுஸ் என்ன சாரி எதுவுமே தெரியல. அது என்னன்னா கற்பனை, அதாவது நம்ம அதாவது கற்பனைன்னு இப்ப எல்லாருமே பேசினாங்க. அதாவது பொதுவாக கலைகள்ல நாடக கலை இருக்கு, பிறகு ஓவிய கலை இருக்கு, சிற்பக்கலை இருக்கு, கவிஞர் அதாவது கவிதை எழுதுறது இருக்கு. இதுல வந்து இந்த கவிதையும் ஓவியமும் சிற்பமும் இது 3 வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 3 தான் எல்லாரும் சொன்னது மாதிரி சாகா வரம் பெற்றது. 5000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள் ஆனாலும் கவிதைகளை வந்து மறைக்க முடியாது, இந்த ஓவியத்தை மறைக்க முடியாது, சிற்பத்தை மறைக்க முடியாது. இது 3 வந்து ரொம்ப அதாவது சாகா வரம் பெற்ற கலைகள் சொல்றது. இந்த இதில் கவிதைக்கு வந்து ரொம்ப கற்பனை ஓவரா இருக்கு. கற்பனைனா பொதுவாக வந்து கவிதைக்கு பொய்யலகுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பொய்யான கற்பனைகள் கூட சொல்லலாம். ரொம்ப அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு, அழகே இல்லாத பொண்ணை கூட அழகா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது கவிதையில வரும்போது அவர் எந்த பொண்ணை பார்த்தாலும் அவருக்கு பார்க்குற பொண்ணை வச்சு கற்பனையில பேசுறது சொல்றது அந்த மாதிரி. இந்த இதுக்கு வந்து கற்பனை கட்டம் ஆக்சுவலா இமேஜினேஷன் நிறைய முக்கியம். இமேஜினேஷன்ங்கிறது நான் சொல்றது வந்து என்னன்னா ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சீனிவாசனை பொறுத்தளவு பார்த்தோம்னா இங்க எவ்வளோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன பாப்பா படம் இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா கவிதை நிறைய நேச்சரை பற்றி நிறைய போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு பிடிச்சது நேச்சர்னா நேச்சர்ல ஒவ்வொரு விதமா அவர் வந்து இமேஜின் பண்றாரு. இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அந்த மாதிரி போடலாமா. அங்க ஒரு பஸ் போட்டிருந்தாரு. பஸ்ல எப்படி எப்படியோ அந்த இதில் வந்து நல்ல அழகு நிறைய இதெல்லாம் போட்டிருந்தாரு. அதாவது கலர்ஸ் தான். இந்த அளவுக்கு ஒரு இமேஜினேஷன் நிறையாவே இருக்கு அவருக்கு. இந்த ஓவியத்துக்கும் சிற்பத்துக்கும் நிறைய இமேஜினேஷன் இருக்கணும். தத்துவமும் அதை வரைகிறது. நாளைக்கு வந்து ஒருத்தரை பார்க்கணும்னா இவரதே இப்படி அப்படிங்கிறது வந்து அந்த தத்துவமும் வரைகிற அந்த ஓவியக்கலை வந்து என்னைக்குமே அழியாத கலை. நிறைய கடவுள் படங்கள்